முருங்கை இலை கருவேப்பிலை அதை பார்த்தோன்னே குழந்தைங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அம்மா வந்து நமக்கு சாப்பாட்டுல காயெல்லாம் ஒழிச்சு வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி முருங்கை இலையை வந்து கருவேப்பிலையும் சாப்பாட்டுல எப்படியாவது சேர்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த அடமாவை வந்து ட்ரைனிங்ல கத்துக்கிட்டேன். இதை வந்து நான் என் கூட ஒர்க் பண்ற எல்லாருக்கும் சொல்லும்போது அவங்களும் எனக்கு கொடுங்க, நாங்களும் எங்க பிள்ளைங்களுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் எனக்கு வந்து ஒரு பிசினஸ் ஐடியாவே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம காலையில வந்து பிள்ளைங்களுக்கு பால், டீ, காஃபி அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அமலேஸ் ரிச் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சேன். அது மூலமா குழந்தைங்களுக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரேன். இப்போது இந்த 25வது வருஷம் நம்ம வந்து சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் இன்றைக்கி 7வது பேட்சில் நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா பௌசியா பேகம். பௌசியா பேகம் பார்த்தீங்கன்னா மில்லட் பேஸில் ரெடி டு குக், ரெடி டு ட்ரிங்க் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே வந்து பேச போகிறாங்க. நம்ம கேட்போம். என்னோட பேர் பௌசியா பேகம். நான் வந்து தேனி மாவட்டம் முத்தமாபாளையத்துலேருந்து வரேன். என்னோட கம்பெனி நேம் வந்து மில்லட்ஸ் மினார் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். என்னோட பிராண்ட் நேம் வந்து மகனும் மகளும். மகனும் மகளும்னு எதுக்கு அந்த நேம் வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒர்க்கிங் விமன். என்னோட பையனை வந்து 5 மாதத்துல வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு போகும்போது பிள்ளைக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் கூட இருக்கிறவங்க வந்து மதர் ஃபுட்டுக்கு இணையானது வந்து மில்லட்ஸ் அப்படிங்கிறத எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அது மூலமாக நான் வந்து புட்டு மாவு, களி மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அதை செஞ்சு கொடுக்கும்போது என் பையனுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்க தான் நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனேன். அதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ICICR இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரிசர்ச் சென்டர் ஹைதராபாத்தில் அதில் வந்து சர்ச் பண்ணி நான் ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, மில்லட்ஸ் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பெருந்தானியம், இன்னொன்று வந்து சிறுதானியம். அந்த பெருதானியம் அப்படிங்கிறது வந்து கம்பு, கேப்பை, சோளம். சிறுதானியம் அப்படிங்கிறது வந்து தினை, வரகு, குதிரைவாளி அப்படிங்கிறது அந்த 5 வகை வந்து குறுந்தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருந்தானியத்தை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி செய்யும்போது அதை சும்மா கழுவி காய போட்டு செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அது ஸ்ப்ரவுட் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கிற சத்து நமக்கு அப்படி கிடைக்கும். அந்த பெருந்தானியத்தில் வந்து ஆன்ட்ரி நியூட்ரிஷனல் ஃபேக்டர் வந்து இருக்குது. அதை நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கக்கூடாது. அதனால அதை என்ன செய்யணும் அப்படின்னா ஊற வைக்கணும். 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அதை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணணும், அதாவது முளைக்கட்டணும். அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நான் சோலார் ட்ரையை தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை வந்து ரோஸ்ட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம இந்த முரத்தில் போட்டு புடைப்போம்ல, புடைச்சி அந்த முளைக்கட்டின அந்த டஸ்டெல்லாம் இருக்குல்ல அதை எடுத்துடணும். ஏன் அப்படின்னா அது வந்து கசப்பு தன்மை வந்து உண்டாக்கும். இதெல்லாம் நான் வந்து KVKலேருந்து ட்ரைனிங் பண்ணி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாவை யூஸ் பண்ணி அடமாவு, புட்டு மாவு இது 2 வந்து செஞ்சு கொண்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இன்னும் அட்வான்ஸாக பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், முருங்கை இலை வந்து ஃபுட்டில் பிள்ளைங்களுக்கு கொண்டு வரணும், கருவேப்பிலை ஃபுட்டில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அடமாவு எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். அடையில் வந்து நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா முருங்கை இலை கருவேப்பிலை. அதை பார்த்தோன்னே குழந்தைங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அம்மா வந்து நமக்கு சாப்பாட்டில் காயெல்லாம் ஒழிச்சு வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி முருங்கை இலையை வந்து கருவேப்பிலையும் சாப்பாட்டில் எப்படியாவது சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அடமாவை வந்து ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டேன். அது மூலயமா நான் முருங்கை இலையை வந்து சோலாரில் ட்ரை பண்ணி, கருவேப்பிலை அது எல்லாமே சோலாரில் ட்ரை பண்ணி அதோட பசுமையான நிறமும் அதோட ஸ்மெல்லும் மாறாமல் அப்படியே அதை வந்து நம்ம அடமாவு ரெடி பண்ணும்போது அதை சேர்த்து போட்டு அரைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்தான ஃபுட்டு கொடுக்குறோம், நம்ம விட்டுட்டு வேலைக்கு போனாலும் நம்ம குழந்தைக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. இதை வந்து நான் என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் சொல்லும்போது அவங்களும் எனக்கு கொடுங்க, நாங்களும் எங்கள் பிள்ளைங்களுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தான் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம காலையில வந்து பிள்ளைங்களுக்கு பால், டீ, காஃபி அதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அமலேஸ் ரிச் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சேன். என்ஸ்லேமை வந்து சுரக்கும். அது மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து அதிகமான பசி உணர்வை தூண்டும். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து சரியான முறையில் ஜீரணமாகும். காலையிலே பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதனால தான் என்னோட பிராண்ட் நேம் வந்து மகனும் மகளும் வச்சேன். என்னோட ஃபுட்டில் வந்து என் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பனோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் என்னோட பிராண்ட் நேமை வந்து மகனும் மகளும் அப்படின்னு வச்சேன். என்னோட ப்ராடக்ட் வந்து அமேசான்லேயும் மீஷோலையும் அவைலபிளாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ருதி ஹெர்பல்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னோட ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. மிக சிறப்பாக பௌசியா பேகம் பேசுனாங்க. அவங்களுடைய பிராண்ட் நேம் பார்த்தீங்களா, மகனும் மகளும். இது வரைக்கும் நான் கேள்விப்படல, புதுசாக இருக்குது. நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க வந்து அழகாக இருக்குது, பேக்கெட்டே ரொம்ப அழகாக நீட்டாக
அந்த சீலிங் எல்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ப்ராடக்ட் வந்து நம்ம தயார் பண்ணுறது இல்லாமல் அதனுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். எவ்வளோ அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு கடையில் இருந்தோன்னா டக்குன்னு அது வந்து கேட்சியாக இருக்கும். தோசை கலர்லேயே போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. நேயர்கள் இந்த ப்ராடக்ட் வேணும்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த நேமுக்காகவே, மகனும் மகளும்ன்ற நேமுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பேர். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிக அருமைமா. தேங்க்யூ.